வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் சந்தியாட்ட சொல்றாரு, நான் என்னோட தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து உங்க மேல அபாண்டமா பழி சொன்னா உங்களுக்கு முதல்ல கோபம் தானே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை நீங்க உண்டு இல்லைன்னு பண்ணிருவீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெஸ்ஸி பேசும்போது ஆதி சைலண்டா தானே நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீங்கெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானே அவன் இல்லன்னே சொன்னா அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீங்க யாருமே ஆதிய விசாரிக்கவே மாட்டேன்றீங்க, ஏதாவது கேள்வி கேட்டா கூட நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்க, ஜெஸ்ஸி தான் தப்பு, ஜெஸ்ஸியோட அப்பா அம்மா அவளை தப்பா வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நான் ஆதியை கூட்டிட்டு வரேன், நீங்களே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆதிய இப்ப கூட்டிட்டு வராரு. சரவணன் ஆதிட்ட சொல்றாரு, நீ தப்பு பண்ணிருந்தேன்னா தயவு செஞ்சு ஒத்துக்கோ, யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்றாரு. நம்மளால ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. ஆதி சொல்றாரு, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்றாரு. ஜெஸ்ஸி ஒருவேளை என்ன ஒன் சைடா லவ் பண்ணியிருந்திருப்பா போல, அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம என்ன கை காமிச்சிட்டா போல அப்படின்னு சொல்றாரு. ஆதி அழ ஆரம்பிச்சிட்டாரு, நீ என்னை கேள்வி கேட்டது கூட எனக்கு வருத்தம் இல்லனே, ஆனா ஒண்ணுமே என் மேல சந்தேகப்பட வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அழுறாரு. சந்தியா மனசுல நினைக்கிறாங்க, நல்லா அழுது நடிக்கிற ஆதி, எத்தனை நாள் தான் நீ நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அர்ச்சனா இப்ப புலம்புறாங்க, ஒருவேளை ஜெஸ்ஸியும் ஆதியும் லவ் பண்ற விஷயத்த அத்தைட்ட போய் நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல பக்காவா நான் நல்லா சொதப்பி வச்சிருக்கிறேன்னு தோணுது அப்படின்னு அர்ச்சனா நினைக்கிறாங்க. சந்தியாவை வேற தேவையில்லாம தூண்டி விட்டுட்டோம், இதுல ஜெஸ்ஸியோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிச்சே தீருவேன் அவ தெரியறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. தலை உருளாம இருந்தா சரி அப்படின்னு அர்ச்சனா நினைக்கிறாங்க. செந்தில் இப்ப அவங்க வராரு, இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. இல்லாம இந்த பிரச்சனையில என்ன எதுக்காக கோர்த்து விடுறீங்க அப்படின்னு அர்ச்சனா கேக்குறாங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. நான் எனக்கு மேக்கப் போட கூட்டு வந்து அதை ஆல்ரெடி உங்க தம்பி பிக்கப் பண்ணிருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. செந்தில் அதை கேட்ட உடனே கோபப்படுறாரு. செய்யாத தப்ப சொன்னா கோபம் வருதுல, அதே மாதிரிதான் எனக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததான் சந்தியா ஆதி பார்த்து பேசுறதுக்காக வராங்க. எனக்கும் ஜெஸ்ஸிக்கும் எந்த பழக்கமும் இல்லையா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. ஜெஸ்ஸி பேச பேச நீ பம்முனியே, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லையா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. இப்ப எனக்கு புரியுது, என்னோட அண்ணனை தூண்டி விட்டு பேச விட்டது நீங்க தானே அப்படின்னு கோபப்படுறாரு ஆதி. நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா ஜெஸ்ஸியோட அப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஆதி சொல்றாரு, இந்த பிரச்சனையில இதுக்கு மேல மூக்க நுழைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏதோ பொய் சொல்லிட்டேன்னு குதிக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணுனீங்க, படிக்காத பொண்ணுன்னு பொய் சொல்லி தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தீங்க அப்படின்னு ஆதி கேக்குறாரு. ஐபிஎஸ் கோச்சிங் கிளாஸ்க்கு பொய் சொல்லிட்டு நீங்க போனீங்கல்ல அப்படின்னு ஆதி சொல்றாரு. என்ன என் குடும்பத்துல இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா, அதுக்கப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஆதி சொல்றாரு. என்ன ஆதி, வார்த்தைகள்லாம் வேற மாதிரி போகுது அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. ஜெஸ்ஸி நேர்ல வந்து பேசுறப்ப அமைதியா தானே இருந்த, இப்ப நீ எகிரி குதிக்கிறப்ப எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணிட்டே இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஒருவேளை ஜெஸ்ஸி சொல்றதுதான் உண்மைனா உன்னையையும் அவளையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. அழகில நின்னாலும் ஜெஸ்ஸியையும் என்னையையும் சேர்த்து வைக்கவே உங்களால முடியாது அப்படின்னு ஆதி சொல்லிட்டு போறாரு. அடுத்ததான் பார்வதி ஆதியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீயும் எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண போறியா அப்படின்னு ஆதி கேக்குறாரு. ஃப்ரீயா இருக்கியான்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்காக டென்ஷன் ஆகுற அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. எனக்கு எதை பத்தி பேசுறதுக்கும் விருப்பம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு ஆதி கோவமா சொல்றாரு. நீ சந்தியா அண்ணி பேச்ச நம்பாத பாரு, ஜெஸ்ஸி ஒன்னும் நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆதி. இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேச வேணாம், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா சிவகாமி சந்தியாட்ட கேக்குறாங்க, ஆதிட்ட நீ ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆதி என்னோட பையன், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸியை பத்தி எனக்கு ஓரளவு தெரியும் அத்த அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. ஜெஸ்ஸியும் ஆதியும் லவ் பண்றோன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. பத்தி எனக்கு தெரியாதத்த அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. ஜெஸ்ஸி இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு பையன் மேல பழி போடுறவ கிடையாது அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. பொண்ணு மேல நியாயம் இருக்கும் அப்படின்னு மட்டும் நீ சொல்லாத, நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. கல்யாணம் ஆகாத பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் நான் கர்ப்பமா இருக்கிறேன், என்னோட கர்ப்பத்துக்கு காரணம் இவன் தானே கூச்சமே இல்லாம சொல்றான், அவ எப்படி நல்ல பொண்ணா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. தேவையில்லாம ஆதிய விசாரிக்கிறதெல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. ஜெஸ்ஸியோட அப்பா அப்படிலாம் அமைதியா போக மாட்டாரத்த அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இப்போ அதை எப்படி சமாளிக்கலான்றத பத்தி மட்டும் நீ பேசு அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. படிச்ச பொண்ணு தானே நீ, இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கலான்றத மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சிவகாமி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.